ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தீங்க டிஸ்கார்ட் ஆக்சஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி. டிஸ்கார்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான். இதில் வந்து ஒவ்வொரு பேஜஸாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்து தனித்தனி பேஜஸ்ஸு. இந்த தனித்தனி பேஜஸில் நமக்கு என்னென்ன வேணுமோ மென்டா சார்ட்டில் இப்போ 4 hours வந்து நம்ம போடுறதில்ல. ஒரு 2 months கழிச்சு அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சஜஷன் பேஜில் ஏதாவது உங்களுக்கு நம்ம குரூப்பில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை சொல்லலாம். ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆகும். ட்ரேடு என்ட்ரிஸ் இது பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 hour யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வின்னிங் ட்ரேடுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணிருக்காங்க. இதுதான் வின்னிங் பேஜோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற வின்னிங் சார்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வின்னிங் சார்ட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் 1 hours வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேட்பாங்க. சஜஷன் பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சஜஷன் பேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக அதை கேட்டுக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். 1 hours பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா மென்டாஸ் வந்து நம்ம சார்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து இந்த வீக்கு ஷேர் பண்ண சார்ட்ஸ். சரிங்களா, லாஸ்ட் வீக் சார்ட்ஸ் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த ட்ரேடோட சார்ட்ஸ். டார்கெட் அடித்த எல்லா ட்ரேட்ஸும் வந்து மேக்ஸிமம் நம்ம போஸ்ட் பண்ணி விட்ருவோம். இது அடிக்கிறது வந்து எந்த ட்ரேட் அடிக்குதோ அந்த ட்ரேடோட நம்ம லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ல இதுவும் இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ வந்து நீங்கள் இது பண்ணால் அந்த சார்ட்டையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான சார்ட்டையுமே டார்கெட் ஹிட்டான சார்ட்டுமே வந்து லிங்க்டில் தான் இருக்கும். சரிங்களா, சார்ட்ஸு மஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமாக நமக்கு தெரியணும் அப்படின்றதெல்லாம் மஸ்னோவில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்குது, இல்லை வந்து நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்காக கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து நியூஸை வந்து இது பண்ணுவோம். டவுட் இருந்துச்சுன்னா இதில் கேட்கலாம். ஜூம் லிங்க்னு இருக்குது இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரொம்ப டவுட் இருக்குது சார் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக வந்து ஜூம் அந்த கால் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயமும் வந்து இந்த டிஸ்கார்டில் வந்து போகும். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து டிஸ்கார்டு. மெயினாக இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சரிங்களா, மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி பேஜஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து இதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, கோல்டு சில்வர் அதுவும் இருக்குது. பட் அது அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீடட் இருந்துச்சுன்னா தான் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு அந்தளவு நீடட் இல்லை அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நேற்று எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரேட். சரிங்களா, இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரேட் டுடே. சரிங்களா, எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ லைன் பை லைனாக பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கு நான் வந்து எடுத்துக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா EUR AUD சார்ட்டை வந்து EUR AUD சார்ட்டில் 1 hour சார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அவர் எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்திங்கன்னா 1 hour. அதில் வந்து அவர் என்னென்ன பார்த்துருக்காரு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்து சிஹெச் வந்து மார்க்கெட் மாறுது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பை சைடு வந்து திரும்புது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பை சைடில் திரும்பி இங்கே ஒரு கேனல் க்ளோஸ் இல்லைன்றதுனால இங்கே நமக்கு BYS கொடுக்குது. சரிங்களா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த மார்க்கெட் வந்து பை சைடில் போகுது அப்படின்னு. சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம டேரெக்டாக வந்து 15 minutesக்கு வந்து உடைக்கணும். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. சார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து டைம் ஃப்ரேம் வந்து லெஸ் பண்ணி பார்க்கணும் சாலிடாக. சரிங்களா, டைம் ஃப்ரேம் லெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாகவே என்ட்ரி தெரிஞ்சிடும். ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, அந்த ஆர்டர் பிளாக் 50% ஆர்டர் பிளாக்காக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஆர்டர் பிளாக் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கான ரீசன் என்னென்னா இது ஒரு இன்சைட் பார். சரிங்களா, இன்சைட் பார் அப்படின்றதுனால நான் இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். பட் அவர் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியாகவே வச்சுருக்காரு. பட் ஸ்டில் இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. சரிங்களா, இந்த இடத்துல எடுத்தோன்னே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி. சரிங்களா, இந்த இடத்துல SL. சரிங்களா, டார்கெட் வந்து அவர் கொஞ்சம் அடுத்தடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ஸை பார்த்து நீட்டாக வந்து போட்டிருக்காரு. சரிங்களா, அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னால் நம்ம இது வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா, இது ஒன்று. ரீசன்ட் ஸ்விங் ஹைனா நம்ம இது வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துடலாம்.
1.63029 1.63029 ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே 1.630 ஓகே ஓகே, இது வரைக்கும் வந்து அவர் டார்கெட் வச்சுருக்காரு. இப்போ நம்ம இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஹவர்ஸை பேஸ் பண்ணி ஒரு நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நீட்டாக வந்து டார்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட்டு மேலே போய்ட்டுருக்கு ஸ்டில். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு HTF இருக்குது. சரிங்களா? ஹை டைம் ஃப்ரேம் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு ஒரு சிஹெச் கொடுத்துட்டு அதோட லைனில் அது போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஒன்ஸ் அகெயின் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸில் 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இதேமாதிரி வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.